ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 4 o'clock வந்து 2024 இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் எடுத்து ரீகால் பண்ணிட்டு வரும். யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இன்னியோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். என்னன்னா இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக 7வது முறையாக வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதன் மூலமாக தொடர்ச்சியாக அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமையை வந்து இவங்க பெறுறாங்க. இதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக 5 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமரான மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் வந்து தொடர்ச்சியாக 5 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருமே வந்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் அதிகபட்சமாக ஒரு 10 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு. சரிங்களா? வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் வந்து நடக்க போகுது. அதில் பொருளாதார வளர்ச்சி வந்து 7% இருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில் வந்து கணிச்சிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க சொல்லி அம்மாநிலத்தினுடைய முதல்வரான நிதிஷ்குமார் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்தெந்த சூழ்நிலையில் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கலாம்னு சொல்லிட்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் வந்து ஒரு சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகளுக்குள்ளே பீகார் மாநிலம் வராததுனால சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இணைய வழியில் வீடு கட்ட உடனடி அனுமதி வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக 2500 சதுர அடியிலேருந்து 3500 சதுர அடி உள்ள வீடுகளுக்கு வந்து இது வந்து பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி முடித்ததுமே பிளான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க தேவையில்ல, அதுலேருந்து விலக்குமே வந்து அளிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தினமும் 50,000 லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தினுடைய தென் பிராந்திய தலைமை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார் அவர்கள் தான் வந்து இந்த கடல் நீரை குடிநீராக்கும் மையத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்க பொதுமக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இராணுவ படையினருக்கும் வந்து குடிநீர் தேவை வந்து பூர்த்தியாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இன்னியோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குரலை ஃபஸ்ட்டு வாசிப்போம். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். இந்த குரலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்கருவனுடைய தன்மை, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய தகுதி உடைய ஒருவனையும் அந்த செயல் வந்து எப்படிப்பட்டதுன்றத வந்து ஆராய்ஞ்சோம். ரெண்டுத்தையுமே, அதாவது செய்கின்றவனையும் அந்த செயலையும் உரிய காலத்தில் வந்து இணைத்து செய்ய வேண்டும்ன்றது தான் இந்த குறளினுடைய பொருள். அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய வல்லவனை தேர்ந்தெடுத்து அந்த செயல் வந்து எப்படிப்பட்ட செயல் என்பதை ஆராய்ந்து அந்த செயலையும் செய்கின்றவனையும் வந்து இணைத்து உரிய காலத்தில் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும்ன்றது தான் இந்த குறளினுடைய பொருள். இந்த குறள் தெரிந்து வினையாடல்ன்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்குடன் வலு சேர்க்கும் பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறதுனால தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2000 ஆண்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதல் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலான INS பிரம்மபுத்திரா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பலத்த சேதம் வந்து அடைஞ்சிருக்கு. அது என்ன ஆச்சு அப்படின்னா, தீ விபத்து அந்த கப்பலில் ஏற்பட்டதுனால கப்பல் வந்து ஒரு பக்கமாக வந்து கவிழ்ந்துடுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கப்பல் தான் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட முதல் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியுடைய இந்திய ஹாக்கி பிளேயரான BR ஸ்ரீஜேஷ் வந்து ஓய்வு பெற போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து வெண்கலம் பெற்ற இந்திய ஹாக்கி அணியிலையுமே வந்து இடம்பெற்றிருன்றது சிறப்பான விஷயம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.